ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் ஸ்ரீனிவாசன் வருஷாடு. அட்சய கணபதி ஜோடமில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திருப்பதி உடைமுத்தை அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள். இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு 48 வயது உடைய ஜாதகர். 48 வயது இப்போ அவருக்கு ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா? இவரோட பிரச்சனை என்னென்னா தீராத மூட்டு வலி. அது எப்போ சரியாகும் அப்படின்றது கேள்வி. சரிங்களா? சரி, எப்படின்னு ஆய்வு பார்க்கலாம். உங்களோட ஜென்ம லக்னம் கும்ப லக்னம். தற்போது போயிட்டுருக்கக்கூடிய அட்சய லக்னமானது மிதன லக்னம், புனர்பூசம் 3ஆம் பாதம், அதாவது கடைசி நட்சத்திர புள்ளியாக போயிட்டுருக்கு. முடியக்கூடிய காலங்கள் 8 டிசம்பர் 2024 இந்த லக்னமானது முடியக்கூடிய காலம். சரிங்களா? சரி, இப்போ மூட்டு வலி எப்படி அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இவங்களோட ஏஎல்பி லக்னாதிபதி யாருன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார்? லக்னத்தில் இருக்கார். நல்லா இருக்காரா? நல்லா தான் இருக்கார். நட்சத்திரம்னா புனர்பூசம் 3ஆம் பாதம். அதிபதி யார்? குரு பகவான். அவர் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 11ஆம் இடத்துல நல்லா தான் இருக்கார். ஏன்னா 10ஆம் இடத்தோட அதிபதி போய் 11ல் உட்காந்துருக்காங்க. அது வேணால் ஒரு ப்ரெஷர் இருக்குமானா இருக்கும், மகிழ்ச்சியில் ஒரு அழுத்தம் இருக்கும். மற்ற மாதிரி கிரகம் அமர்ந்திருக்க இடம் நல்ல இடமா தான் இருக்குது. சரிங்களா? சரி, அப்புறம் ஏன் மூட்டு வலி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூட்டுன்னு கால் மூட்டுன்னா 10ஆம் இடம். ஏஎல்பிக்கு 10ஆம் இடம் கால் மூட்டை குறிக்கும். சரிங்களா? அந்த கால் மூட்டுக்கான அதிபதி யாருன்னா குரு பகவான். அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க? ஏஎல்பிக்கு 11ஆம் இடத்துல, இந்த ஜாதகருக்கு 2ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போது கால் மூட்டுன்னு இந்த கால் மூட்டுக்கு 6ஆம் இடம் நோய் அப்படின்னா 6ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். இந்த கால் மூட்டுக்கு நோயின்னா 6ஆம் இடம். 6ஆம் இடத்தோட அதிபதி சூரிய பகவான் ஏஎல்பி லக்னத்தில். இப்போ ஜாதகரை தேடி இந்த பிரச்சனை போயிருக்கு. கால் சம்மந்தப்பட்ட நோய்க்கான அதிபதி போய் லக்னத்தில். சரி, 8ஆம் அதிபதி யாருன்னு பார்ப்போம். 8ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவரும் போய் எங்கே உட்காந்துருக்காரு? ஏஎல்பி லக்னத்தில் அமர்ந்திருப்பது. இந்த கால் மூட்டு சார்ந்த பிரச்சனை ஜாதகருக்கு இருக்குமானா இருக்கும். ஆனால் இந்த 8ஆம் இடத்துல 10க்கு 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பது அந்த நோயை பிரம்மாண்டமாக்கிருமானா ஆக்கியிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ லக்னாதிபதி குரு பகவான் அவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னு சொன்னோம். இந்த 10க்கு 2ல் ஏஎல்பிக்கு 11ல் அமர்ந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க? இந்த 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்தை, நோய் ஸ்தானத்தை. 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க? இந்த 10க்கு 8ஆம் இடத்தை. அப்போது அந்த நோயை தீராத நோயாக ஆக்கியிருக்காங்களான்னா ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் 9ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க? இந்த ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்தை. அந்த பார்வை ஓரளவு நல்ல பார்வையாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துக்கு தான் இந்த 2 பார்வைகள் நெகட்டிவான பார்வைகளாக அவங்களுக்கு அமைஞ்சிடுது. சரிங்களா? சரி, இது எப்போ வரைக்கும்? 8 டிசம்பர் 2024. சரி, அதுக்கப்புறம் ஏஎல்பி லக்னமானது எங்கே வந்துடும்? கடகம். கடகத்தோட அதிபதி யார்? சந்திர பகவான். அவங்க எங்கே இருக்காங்க? அந்த ஏஎல்பிக்கு 2ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க. அப்போது புனர்பூசம் 4 போகும். ஏன்னா 3 முடிஞ்சு புனர்பூசம் 4 போகும்போது அதோட அதிபதி யாருன்னா குரு பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்காரு? அப்போ கால் மூட்டுன்றது இப்போ மிதுனம் போகும்போது கால் மூட்டு மீனம் சொன்னோம். அப்போ கடகம் வந்தோன்னா கால் மூட்டு எங்கே வந்துடும்? மேஷத்துக்கு வந்துடும். இப்போது இந்த ஜாதகரோட 6ஆம் அதிபதி யார்? குரு பகவான். அவங்க போய் எங்கே உட்காந்துருக்காங்க? அந்த கால் மூட்டில். அப்போ அந்த மூட்டு சார்ந்த பிரச்சனை இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். புனர்பூசம் 4 முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் பூசம் ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா? பூசம் 4 பாதங்கள். அதாவது பூசம் 1, பூசம் 2, பூசம் 3, பூசம் 4 பாதங்கள் இந்த ஏஎல்பி லக்னத்தில். அதாவது கடகமாக போகும்போது ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதம் முடிஞ்சு பூசம் 4 பாதம் 5 வருடம் 4 மாத காலங்கள் இந்த பிரச்சனை இதை விட்டுருங்க. அந்த புனர்பூசத்தை 4ஆம் பாதத்தை விட்டு பூசம் 4 வருடம் 5 மாத காலங்கள் என்ன நடக்கும்னா, இந்த சனி பகவான் இருக்கார் பார்த்தீங்களா? இந்த சனி பகவானோட நட்சத்திர பாதங்கள் இயங்கிட்டு இருக்கும். அப்போது இந்த சனி பகவான் யாருன்னா இந்த ஜாதகருக்கு கடகத்துக்கு 8ஆம் இடத்தோட அதிபதியாக வந்துடுறாரு சனி பகவான். அவர் 3ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? இந்த கால் மூட்டுக்கு 6ஆம் இடத்தை. சரிங்களா? 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? இந்த கால் மூட்டுக்கு 10ஆம் இடத்தை. ஒரு அழுத்தத்தை கொடுத்துருவார். மறுபடியும் 10ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு? அந்த கால் மூட்டவே பார்க்குறாரு. அதாவது இந்த ஜாதகரோட ஏஎல்பியோட அட்டமாதிபதியான சனி பகவான் 10ஆம் பார்வையாக ஜாதகரையும் 3ஆம் பார்வையாக ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்தையும், அதாவது ஏஎல்பிக்கு இல்லை, இந்த கால் மூட்டுக்கு 6ஆம் இடத்தையும் பார்ப்பது
அந்த நோயை வச்சுக்கிட்டே இருக்குமானா தீரவே தீராது. ஏதோ ஒரு வகையில் அந்த தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்றது வெறும் கிரக பார்வைகள் மட்டும். அமர்ந்த இடங்களை விட கிரக பார்வைகளே வந்து இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தொல்லைகளை அவங்களுக்கு கொடுக்குது. இதில் என்னென்னா ஒரு இது அதே மாதிரி இந்த 10ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த 10ஆம் இடத்தோட அதிபதி செவ்வாய் அவங்க எங்கே உட்காந்துருங்க, இந்த 10க்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து 4ஆம் பார்வையாக இந்த கால் முட்டிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சரிங்களா? அதனால் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரக பார்வைகள் வந்து நெகட்டிவான இடத்தையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த முட்டி பகுதியில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குமானா இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதனால் இது எப்போ மாறும் அப்படின்னா, இந்த தொல்லைகள் 10 வருட காலங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இந்த பூசம் 4 வருடம் 5 மாத காலங்கள் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆயில்யம் வரும்போது ஒரு சிறு ரிலீஃப் கிடைக்குமானா நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா புதனாக வந்துடுவார். புதன் 12ல் தான் அமர்ந்திருக்காரு. அவர் பார்வைகள் வந்து பெருசாக இல்லை, பாதிக்கிற மாதிரியான பார்வைகள் இவங்களுக்கு இல்லை. என்ன 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த ஜாதகருக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு கடன், வம்பு, வழக்கு தீரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் அந்த பூசம் 4 முடிஞ்ச பிறகு ஆயில்யம் 1 வந்த உடனே ஒரு சாதக பலன் இந்த ஜாதகருக்கு இருக்குது. அப்போது பிரச்சனை எத்தனை வருடம் இருக்குது? தோராயமாக ஒரு 6 வருட காலங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இன்னும் இந்த டிசம்பர் வர்றதுக்கு இன்னும் ஒரு இங்கேயும் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய 5 நட்சத்திர புள்ளிகள் நகர வேண்டியிருக்கு. அதனால் இந்த தோராயமாக ஒரு 6 வருட காலங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் முட்டி சார்ந்த பிரச்சனைகள், தொல்லைகள் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். அப்படின்றத நம்ம இதன் மூலம் சொல்லிட்டோம். இதுக்கான சிறு பரிகாரங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது பரிகாரங்கள்னால் நம்ம அட்சய லக்னபதி ஜோட முறையில் வந்து உங்களுக்கு வேலை இல்லை. பரிகாரங்கள்னால் செலவில்லாத பரிகாரங்களாக சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கண்டினியூட்டியாக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான வலி வேதனைகள் குறையும். சில இயற்கை மூலிகை சிகிச்சைகளை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளான சில அறிவுரைகள் கொடுத்துருக்கோம். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஜாதகங்களை துல்லியமாகவும் எளிமையாகவும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இடம் அட்சய லக்னபதி ஜோட முறையில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த முறையை நீங்களும் கற்றுக்கலாம். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்றது எங்களோட குருநாதரோட ஒரு கொள்கை. அதை நீங்களும் வந்து எங்களோட குடும்பத்தில் இணைந்து எங்களுடன் பயணிக்குமாறு நான் கேட்டுக்கிறோம். நீங்களும் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஒரு ஆய்வு பார்க்கலாம். இந்த வாய்ப்பில் தெரிந்த குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள்.